வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. பிறருக்கு உதவி செய்யணும் என்று எல்லோருக்குமே எண்ணம் இருக்கும். ஆனால் பிரதிபலன் பாராமல் செய்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஒரு கல்யாணத்துக்கு மொய் வைக்கும் போதே அடுத்து நம் வீட்டு விசேஷத்துக்கு இவர்கள் எவ்வளோ மொய் வைப்பார்கள், இன்னும் என்னவெல்லாம் விசேஷங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் யோசிப்பார்கள். உதவி செய்யும் போது கூட இப்படித்தான். இவனுக்கு உதவி செய்தால் நமக்கென்ன ஆதாயம் என்று யோசிப்பார்கள். இதுவா உதவி? சிறிது கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் உதவிதான் பெரிது. இதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஒரு வியாபாரி இருந்தான், பணக்காரன். ஆனால் நிம்மதி இல்லை. வாழ்க்கை வெறுத்தது. ஒரு துறவியிடம் போனான். வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஏதேதோ உதவி செய்கிறேன், ஆனால் நிம்மதியே இல்லை என்றான். என்னுடன் 3 நாட்கள் இரு, நிம்மதி கிடைக்க வழி சொல்கிறேன் என்றார் துறவி. வியாபாரி ஒப்புக்கொண்டான். துறவி சாமானிய ஆள் அல்ல. விலங்குகள், பறவைகள், மரம், கல் என எல்லாவற்றுடனும் பேசும் சக்தி படைத்தவர். மறுநாள் இருவரும் வெளியூருக்கு புறப்பட்டனர். வழியில் ஒரு மரம் வேகமாக அசைந்து கொண்டிருந்தது. ஏன் துடிக்கிறாய்? வலிக்கிற அளவு உன்னை கொடுமைப்படுத்தியவன் யார் என்று கேட்டார் துறவி. சுவாமி, என் கிளையில் தேனீக்கள் கூடு கட்டியிருக்கின்றன. கொட்டுவது வலி தாங்க முடியவில்லை. தேன்கூட்டை களைத்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது மரம். தேன்கூட்டை களை என்று வியாபாரியிடம் சொன்னார் துறவி. சுவாமி, நமக்கேன் வம்பு என்று இழுத்தான் வியாபாரி. அப்போது அந்த பக்கம் வந்த வழிப்போக்கன், சுவாமி, மரத்தை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு கூட்டை களைத்தான். தேனை சேகரித்தான். சுவாமி, இவ்வளோ சுவைமிக்க தேனை நான் இதுவரை அருந்தியதே இல்லை. தங்கள் அருளால்தான் கிடைத்தது. இதை சந்தையில் விற்றால் நிறைய காசு கிடைக்கும் என்றான். துறவியை வணங்கிச் சென்றான். வியாபாரி மனதில் பொறாமை. அருமையான தேன் கிடைக்கும் என்று தெரிந்தால் நானே கூட்டை களைத்திருப்பேனே என நினைத்தான். துறவியும் வியாபாரியும் நடையை தொடர்ந்தனர். வழியில் ஆறு குறுக்கிட்டது. ஆற்றோரத்தில் மீன் துடித்து கொண்டிருந்தது. என்ன ஆச்சு என்றார் துறவி. சுவாமி, வாயில் ஏதோ சிக்கி இருக்கிறது. துப்பவும் முடியவில்லை, விழுங்கவும் முடியவில்லை. அதை எடுத்து விடுங்கள் என்று கெஞ்சியது. மீனுக்கு உதவுமாறு வியாபாரியிடம் கூறினார் துறவி. மீனுக்கு உதவி செய்வதால் என்ன கிடைக்கப் போகிறது என்ற வியாபாரி ஒதுங்கிக் கொண்டான். துறவி சொல்வதை அங்கிருந்த மீனவன் கேட்டுக்கொண்டிருந்தான். மீனை மடியில் போட்டுக்கொண்டு அதன் வாயை கஷ்டப்பட்டு திறந்தான். வாய்க்குள் பெரிய கல் சிக்கியிருப்பதை பார்த்தான். விரலை உள்ளே விட்டு எடுத்தான். தன் பிரச்சனையை தீர்த்து வைத்த மீனவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீரில் பாய்ந்தது மீன். மீன் வாயிலிருந்து எடுத்த கல்லை அப்போதுதான் கவனித்தான் மீனவன். அது இரத்தினக்கல். சுவாமி, உங்களால் தான் அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று கூறி வணங்கினான். வியாபாரி மனதில் மீண்டும் பொறாமை. துறவியும் வியாபாரியும் ஆற்றை கடக்க ஆரம்பித்தனர். வழியில் ஒரு பாறாங்கல் கிடந்தது. சுவாமி, என்னை நகர்த்தி ஓரமாக போடுங்கள். எல்லோரும் மிதித்து செல்வதால் உடம்பு நோகிறது என்றது கல். இதை வியாபாரியிடம் சொன்னார் துறவி. வழிப்போக்கனுக்கு தேனும் மீனவனுக்கு இரத்தனக்கல்லும் கிடைக்க துறவி அருள் செய்திருக்கிறார். இந்த கல்லை நகர்த்தினால் பொன்னும் பொருளும் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று நினைத்தான். கஷ்டப்பட்டு நகர்த்தி போட்டான். கல்லிருந்த இடத்தில் தேடி தேடி பார்த்தான். எதுவும் சிக்கவில்லை. துறவி சிரித்தார். அவர்கள் இருவரும் பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்தனர். உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணம் மட்டுமே அவர்களிடம் இருந்தது. நீ பிரதிபலன் எதிர்பார்த்து உதவி செய்ததால் ஏமாற்றமடைந்தாய். பதிலுதவி எதிர்பாராமல் உதவி செய், நிம்மதி தேடி வரும்.
என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார் துறவி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.